ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சதுமே கிரைண்டரில் மாவுக்கு வந்து போட்டு விட்டுட்டு இன்றைக்கி ஹேர் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டையோட வெள்ளைக்கரு தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கத்தலையை நல்லா கட் பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக நான் ஒரு ½ hour கிட்ட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தலைக்கு சேர்த்து தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ஹேர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியில் கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டு தான் இருந்தேன். பட் ஒர்க் போனதுக்கப்புறமா சரியாக டைம் இருக்கிறது இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஈவினிங் போல் சாமி கும்பிட்டு முடிச்சதுமே ஹஸ்பண்ட் ஈவினிங் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குப்பான்னு சொல்லிட்டு சரி சிக்கன் பிரியாணி வந்து செஞ்சுட்டு கிரேவி வந்து ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் கிரேவி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஹெவி டயட்டில் இருக்கிறதுனால எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக சேர்ப்பான்னு சொல்லியிருந்தாங்க. பட் எண்ணெயே இல்லாமல் நம்ம செஞ்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு சொட்டு கூட எண்ணெய் வந்து ஆட் பண்ணவே இல்லை. சைடிஷாக தயிர் வெங்காயம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ டின்னர் வந்து அன்றைக்கி எனக்கு சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆச்சு.